நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஓஜென்டல் 1.5 ஸ்பிளிட் ஏசி. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சர்வீஸ்க்காக எடுத்திருக்கோம். ஹலோ ஹாய், நான் உங்கள் டெக்னிக்கல் கோபிஜி பேசுகிறேன். இந்த மாடல் வந்து AOGR 18 மாடல். இப்போ இந்த ஃபுல் சர்வீஸ்க்கு நம்ம எடுத்துருக்கிறது. இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக வரும். ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள், 15 to 16 மினிட்ஸ் வரும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஃபுல் சர்வீஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். நீங்கள் அடுத்த பார்ட் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 5 years ஓல்டு. இதை வந்து எல் ஜாயிண்ட் போட்டிருக்காங்க. வெளியில் வந்து நீங்கள் இது பைப் வந்து எல் ஜாயிண்ட் போட்டிருக்காங்க. இது வந்து யூ ஜாயிண்ட் தான் போடணும். யூ பேண்ட் இது தெரியுதுங்களா? இந்த ஃபோட்டோஸில் பாருங்கள், யூ பேண்ட் தான் போட்டிருக்கணும். பட் எல் பேண்ட் போட்டுட்டு போயிருக்காங்க. இதான் நம்ம செகண்ட் டைம் கட்டுறோம். 5 years கழிச்சு கட்டுறோம் இந்த யூனிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ஓகே, இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், இது அவுட்டோர் ஸ்டாண்டில் வந்து வெளியில் வால்க்கு அவுட்டோர் ஸ்டாண்ட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டிக்கர் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டிக்கரை பார்த்துக்கலாம். வெல்கம் டு டெக்னிக்கல் கோபிஜி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் புது வீடியோஸ் போடுறதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேஸ் பம்ப் டவுன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து 45 PSC இருக்குது. ஸோ இது வந்து பம்ப் டவுன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பம்ப் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் லைனை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். டிஸ்சார்ஜ் லைன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே மைனஸ் ஆகிட்டே வரும் பாருங்கள். இப்போது கேஜில் வந்து லோ ப்ரெஷர் கேஜில் நம்ம வந்து மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ மைனஸ் ஆனோடனே கரெக்டாக வந்து 0 வந்த பிறகு நம்ம வந்து திருப்பியும் செக்ஷன் லைனை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். செக்ஷன் லைன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நியர் பாருங்கள், செக்ஷன் லைன் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து நியர்பை யாருன்னா ஒருத்தரை நம்ம இன்டோர் பக்கத்தில் உட்கார வச்சிடணும். ஸோ நம்ம மொபைலில் கம்யூனிகேஷன் பண்ணுறோம் இப்போது. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ லோ ப்ரெஷர் கேஜ் வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணிடணும். இப்போ ஃபுல் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் வந்து உள்ளே ஷட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம எலக்ட்ரிக்கலில் நம்ம கை வைக்கிறோம் பாருங்கள். இதுதான் வந்து இன்டோர் அவுட்டோர் 2 ஒயர் தனியாக போய்ட்டுருக்கு. அடுத்தது வந்து ஜாயிண்ட் வந்து கழட்டுறோம். இன்டோர் அவுட்டோர் ஜாயிண்ட் ஒன்று இருக்குது, அது பாருங்கள். ஃப்ளார் நெட் வந்து நம்ம கழட்டுறோம். இந்த ஸ்லீவ் வினைல் டைப் எடுத்தாச்சு பாருங்கள். 3/8 5/8 இது ரெண்டுமே ஃப்ளார் நெட் வந்து 3/8, ஒன்று வந்து 5/8. ஸோ தொலைச்சிட்டு வந்து ஸ்பேனர் வந்து 12-10 அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் போட்டு கட்டிட்டு தொடச்சிட்டு இப்போ பாருங்கள் 3/8 நான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இது மேல் ஃபீமேல் டம்மி. இது 3/8 5/8 டம்மி. இது நம்ம ஏன் போடுறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம கட்டிட்டு ஒரு 3 hours 4 hours ஆகும் நம்ம இது மாட்டுறதுக்கு. ஸோ அது நடுவில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா குளவி ஏதாச்சும் ஒரு பூச்சி உள்ளே போயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து பிளாக் ஆகும். ஸோ பாருங்கள், அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு வந்து இன்டோர் வந்து பர்ஃபெக்ஷனாக வாட்டர் ஒரே ஒரு ட்ராப் கூட உள்ளே போகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த டம்மி வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறோம். இதை வந்து 2 பக்கம் போட்டுட்டுனா ஒரு சேஃப்டி. இது நம்ம ஒரு 4 hours வரைக்கும் போடும். அடுத்தது பாருங்கள், இந்த ஒயிட் சிமெண்ட்டை வந்து உடச்சி எடுத்தாச்சு. அது உள்ளே வந்து நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்க. அது வந்து வெட் ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்மெல் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம வெளி பக்கம் தான் ஒயிட் சிமெண்ட் பண்ணுவோம், உள்ளே வந்து யூனிட்டோட கனெக்டிங்கில் இருக்கும். ஸோ அதிலேருந்து எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு இப்போது. ஓகே, இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ டம்மி நெட் கட்டிட்டு நம்ம வந்து ஸோ அந்த இதெல்லாம் கட்டிடலாம் பாருங்கள். டம்மி நெட் கட்டிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்டோர் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இன்டோர் தான் நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஓஜென்டல் 1.5. ஸோ ஸ்டெபிளைஸ் இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்க்ரூஸ்லாம் நம்ம கட்டிகிட்ருக்கோம். இப்போது பாருங்கள், இன்டோரில் வந்து கீழே வரும். ஓஜென்டல்லாம் வந்து எப்போவுமே வந்து க்ளோஸாக இருக்கும். ஓஜென்டல் எப்போவுமே வந்து க்ளோஸில் தான் இருக்கும். எல்லா ஸ்க்ரூஸும் தெரியாத அளவுக்கு தான் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்க்ரூஸ் 3 இருக்குது. அதுக்கப்புறமா சென்டரில் நடுவில் பாருங்கள், டோர் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு 3 ஸ்க்ரூஸ் இருக்கும். மொத்தம் 6 ஸ்க்ரூஸ் வந்து உள்ளே இருக்கும். அப்புறம் அந்த லாக் இருக்குது பாருங்கள். அந்த லாக் மெதுவாக எடுக்கணும். ஒவ்வொன்றும் நாப் ரொம்ப மைனூட் இது. ஸோ அந்த லாக் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் பேனல் எடுத்துகிட்டோம், ஃபில்டர் எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், அந்த ஸ்க்ரூஸ் வந்து இதுவும் பேனலை வந்து லாக் பண்ணுற ஸ்க்ரூஸ் தான் அது. ஸோ சென்டர் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி லாக் இருக்கும் 3 லாக். அது 3 லாக் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஃப்ரண்ட் பேனலுடைய மெயின் பேனல் இது தான். இப்போ பாருங்கள், காயில் வந்து என்ன அளவுக்கு இருக்குது. இது வந்து சில்வர் கலர் காயில். இது சில்வர் கலர் காயில். இது பாருங்கள், இதனுடைய சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே உள்ள இன்டீரியர் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது பாருங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன டஸ்ட்டுஸு.
பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மொத்தமே இது காயில் வந்து வி ஷேப் காயில் சொல்லுவோம் நாங்கள் இது பேர். ஓகேங்களா? டஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பின்ஸில் வந்து உள்ளே எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். ஒன்ஸ் 2 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணுவாங்க, பட் இவங்க வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அதுதான் டிஸ்பிளே பேனல். பிசி போர்டில் வந்து நம்ம எல்லாமே கழட்டுறோம். இப்போது பிசி போர்டு ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 தான் வரும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஃபேனுடைய மெயின் ஜாக் எடுத்தாச்சு. ஸோ அது கீழே பக்கத்தில் 3 மோட்டர் இருக்கும், ஸ்விங் மோட்டர். ஜென்ரலில் இந்த கியர் சிஸ்டம் இது ஆக்சுவலாக இந்த நாப் வந்து ரொம்ப மைன்யூட், இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இது வந்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஹரிசாண்டல் 2-3 மொத்தம் 3 மாடலில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்விங் மோட்டர் வந்து ஜென்ரலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, மற்ற லாய்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், ஒவ்வொரு கியர் சிஸ்டம் உள்ளே இருக்கும் இந்த நாபு. இதுதான் வந்து ஏர் சென்சார். நான் இப்போ எடுக்கிறது காயில் சென்சார். பாருங்கள், நான் காயில் சென்சாரில் ஒரு சின்ன ஒரு நாப் இருக்கும், அதுவும் பத்திரமா எடுத்து வைக்கணும், ஏன்னா இது 2மே. ஓகே, பிசி போர்டு இப்போ வெளியே எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், எர்த் ஒயர் தான், எர்த் ஒயர் எடுத்தாச்சு. ஸோ ஒயர் வந்து வெளியே ரிமூவ் பண்ணிட்டோம். பாருங்கள், இதுதான் பிசி போர்டு, மெயின் பிசி போர்டு. இந்த இன்டோர் அவுட்டோர் வந்து இன்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோவர் தனியாக கட்டுறதுக்கு மெயின் நாப் இதுதான் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுது. காயிலையும் ப்ளோவரினுடைய ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மெயினாக பிடிக்கிறது. இது அடுத்த ஸ்க்ரூஸு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்க்ரூ கட்டிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஈஸியாக கீழே வந்துடும். ஸோ வந்துடுச்சிங்களா. ப்ளோவர் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இந்த விங்ஸ் வந்து பாருங்கள், கீழே வந்து ஸ்லெட்ஜ், இது ட்ரைன், இந்த தண்ணியில் வந்து நிற்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்லெட்ஜ் இது நிறைய பேருக்கு வந்து 5 இயர்ஸ் உள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்கும், இதனால் கூட பிடிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்பொழுதும் இந்த பேட்டர்னில் பண்ண முடியாது. மோஸ்ட்லி ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த கீழே இருக்க ட்ராக்கிங் பார்க்க முடியும், வாட்டர் ட்ராக்கிங் பார்க்க முடியும். பாருங்கள், இது வந்து பின்னாடி வி ஷேப் காயில் சொன்னால, மோஸ்ட்லி இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ப்ரஷ் பண்ண முடியாது ஜென்ரல் சர்வீஸில். ஸோ இப்போ ப்ளோயர் கட்டிடலாம். மோட்டர் ஸ்க்ரூஸ் இருக்குது, ரொம்ப பாருங்கள் சைடில் இருக்க புஷ் அது. ஸோ கட்டியாச்சு. இப்போ திருப்பியும் டைட் பண்ணிடலாம். அந்த ஸ்க்ரூ வந்து விழுந்துடும். ஸோ எப்போவுமே டைட் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு சேஃப்டி. பாருங்கள், இப்போ பேக் ட்ரே இதுதான். இந்த பேக் ட்ரேயில் வந்து ஸ்லெட்ஜ் நிறைய இருக்கும். இப்போ மோட்டரை தனியாக, அசம்பிள் தனியாக கட்டிடலாம். ரொம்ப ஈஸி. இதெல்லாம் டெக்னீஷியனாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு டைம் பார்த்துட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே செய்யலாம். ஸோ இப்போ பாருங்கள், அவுட்டோர் நம்ம கட்டுறோம். ஸ்க்ரூஸ் வந்து பேட்டர்ன் கட்டிட்டு பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் அவுட்டோருடைய ஃபேன் மோட்டர். இதுதான் கண்டென்சர் ஃபேன் மோட்டர் சொல்லுவோம். சைடில் ரைட் சைடில் கம்ப்ரஸர் பாருங்கள், மேலே வந்து அதனுடைய எலக்ட்ரிக்கல். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்கள். இந்த ஃபேனில் அழுக்கு இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீட் கம்மியாகிடும். ஸ்பீட் கம்மியாகிடுச்சுன்னா ஹெச்பியில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். வெயில் டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக கரண்ட் இழுக்குது. அது பாருங்கள், கீழே ரொம்ப நாளாக இருந்ததுனால உங்களுக்கு அவ்வளோ டஸ்ட்டு இருக்குது. ஸோ இது கண்டென்சர் பாருங்கள், ப்ளூ கண்டென்சர் இதுவும் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பின்னாடி நம்மளுக்கு வந்து செவுல் கண்டிப்பாக தெரியணும். இது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு, கெப்பாசிட்டர் இது பேர் தான் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் ஃபேன் எப்படி நான் ரிமூவ் பண்ணுறது பாருங்கள். அதுதான் ஆலன் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம். 4mm ஆலன் கீ போட்டு நீங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இது பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ சாதாரணமாக இருக்கும். இந்த ஃபேன் வந்து அப்படியே லீஃப் எடுத்துடலாம். லீஃப் எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள் மோட்டர் பாருங்கள். ஸோ மோட்டர் மேலே இருக்க டஸ்ட்டை வந்து ஒரு ப்ரஷ் இது பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போது நம்ம வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம் அவுட்டோரை. ஸோ பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே ஒரு ஃபியூஸ் இருக்குது, மெயின் ஃபியூஸ் இதுதான். ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அந்த ஃபியூஸை நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், இப்போ மோட்டர் வந்து கவர் பண்ணியாச்சு. மேலே இருக்க கம்மி. இப்போ வாட்டர் வந்து ப்ரெஷரில் மைனூட்டாக தான் வச்சுருக்கோம், ரொம்ப ப்ரெஷரும் வைக்கல. ஏன்னா இதெல்லாம் மைனூட்டாக இருக்கும். வெளியில் இருக்கிற காயில் மேலே அடிக்கும் பொழுதோ வாட்டர் நீங்கள் இது பண்ணும்போதும் ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அது வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துங்க. பாருங்கள், ட்ரே இது கீழே இருக்கிற ட்ரே இது
இந்த ப்ரெஷர் கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரெஷர் கன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற வந்து 130 பார் சொல்லுவோம். இது பேர் நாங்கள் பிஎஸ்ஏ சொல்ல மாட்டோம், பார், இது பேர் பார் சொல்லுவோம். பாருங்கள், வாஷ் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற அந்த வால் தெரியுது பாருங்கள், அவ்வளோ டஸ்ட் கீழே வருது. கம்ப்ரஸரையும் ஒரு டைம் நம்ம இது பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ கீழே இருக்க ட்ரேலாம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் கீழே எவ்வளோ ஒரு டஸ்ட் வருது பாருங்கள். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். இதனுடைய இன்டோர் அவுட்டோருடைய மொத்தம் பிரிச்சாச்சு. இப்போ பாருங்கள் ப்ளோவர் வந்து எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ப்ளோவர் அடிக்கும் பொழுது ப்ரெஷர் கம்மியாக தான் வைக்கணும். பாருங்கள் அந்த ப்ளோவர் இது வந்து 350 விங்ஸ் சொல்லுவோம் நம்ம. இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஃபேன் வந்து 3 இல்லை 4 தான் வரும் லீஃபு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லீஃப் வந்து பார்த்திங்கன்னா 356 ஒவ்வொரு கம்பெனிக்கு மாறிட்டே இருக்கும். பட் ஆனால் 1 2 அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ப்ளோவர் வந்து பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரெஷர் வந்து நார்மலாக அடிக்கணும் ப்ளோவர் மேலே. இப்போ நிறைய பேர் வந்து ப்ரெஷர் அடிப்பாங்க, ஒவ்வொரு லீஃப் உடஞ்சிடும். ஸோ அது லீஃப் உடையாத மாதிரி பார்த்துங்க. இது அவுட்டோருடைய பேனல், ஃப்ரண்ட் பேனல் இது. ஸோ இது பண்ணியாச்சு. பேக்லேயும் இன்னும் நம்ம வாஷ் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரிஜினலுடைய ஸ்பேர் மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். எப்போவுமே பெயிண்டிங் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஃபில்டர் பாருங்கள், இது ஃப்ரண்ட் பேனல் இது. இது பாருங்கள், இதுதான் மெயினாக வந்து ஸ்டிக்கர் வந்து கிழியக்கூடாது. இந்த ஸ்டிக்கர் வந்து கிழியாமல் இருக்கணும். இது ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் இது வந்து பாருங்கள், அந்த ஸ்டிக்கர் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே உள்ள அதில் டயக்ராம் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து இண்டோருடைய பேக் பேனல் சொல்லுவோம் நாங்கள். இது பேர் ஃபுல்லாக உள்ளே அடிக்கும் பொழுது பாருங்கள், எப்போவுமே வந்து ஒரு ரப்பர் பீடிங் இருக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப சேஃப்டியாக அடிக்கணும். அது மேலே அடிக்கும்பொழுது ப்ரெஷர் கம்மியாக அடிக்கணும். பாருங்கள், இது வெல்வெட். இது வெல்வெட் வந்து பிளாக் ஆகிடும். நம்ம வாஷ் பண்ண உடனே அது வந்து ஒயிட் ஆகிடும். ஓகே, இப்போ அவுட்டோர் ஃபேன் லீஃப் அடிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வருது பாருங்கள். டஸ்ட் இன்க்ரீஸ் ஆக எம்எஃப்டி கம்மியாகிட்டே இருக்கும். ஃபேன் ஸ்பீடு எம்எஃப்டி கம்மியான பிறகு தான் உங்களுக்கு ஃபேன் மோட்டருடைய காயில் வீக் ஆகும். இது மோஸ்ட்லி ஜென்ரல் சர்வீஸில் பண்ண முடியாது. அது வந்து கஸ்டமர் வந்து சில பேருக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்குவாங்க அவங்களும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே உங்களுக்கே தெரியும். பாருங்கள் பேக்லேயும் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போது எல்லாமே வாஷ் பண்ணிட்டோம் ஓரலாக. இப்போ வந்து சோப் ஆயில், இது சாதாரண வந்து லிக்விட் தான் இது. ஸோ பாருங்கள் எல்லாமே பேனல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே டோட்டலாக போட்டுட்ருக்கோம். ஓரளவு முதல்ல வாஷ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு டஸ்ட் இருக்காது. ஸோ க்ளீனாக பண்ணும்பொழுது இன்னும் நம்மளுக்கு க்ளீன் வந்து அதிகமாக வரும். பாருங்கள் லீஃப், இது ஸ்விங் லீஃபு 3 லீஃப் இருக்கும். அதில் அடித்தாச்சு. ஸோ ஃபேனுக்கும் போட்டாச்சு, ஃப்ரண்ட் பேனலும் போட்டுட்ருக்கோம். வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ ப்ரெஷர் பம்பில் வாஷ் பண்ணும்பொழுது இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது வாட்டர் கம்மியாக தான் செலவாகும். பாருங்கள், இது பேனலும் அடித்தாச்சு. ப்ளோவர் வந்து அடிச்சுட்டு 2 பக்கமும் அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போது காயில் வந்து எல்லாருமே ஃப்ரண்ட் அடிப்பாங்க. ஃப்ரண்ட் அடிக்கக்கூடாது, ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து ஏர் இழுக்குது. ஸோ நம்ம பேக் சைடில் அடிக்கணும், உள் சைடில் அடிக்கணும். பாருங்கள், உள் சைடில் அடித்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டஸ்ட் வந்து வெளியில் போயிடும். ஏன்னா இது மைன்யூட் பின்ஸ். இது ஓஜென்டல் வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட் பின்ஸ். அதனால தான் உங்களுக்கு கூலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓஜென்டல் வந்து வேறு கம்பெனினால் ஃபில்லே பண்ண முடியல. ஏசி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாருங்கள் ஸ்லெட்ஜ். இதெல்லாம் இது ஸ்லெட்ஜ் இருக்க என்னாவும் உங்களுக்கு ஐஸ் ஃபார்முலேஷன் சீக்கிரம் வந்துடும். பாருங்கள், ஆப்போசிட்டில் தான் அடிக்கும். உள் சைடில் ஆப்போசிட்டில் அடிக்கும்பொழுது வெளியில் இருக்கிற அந்த உள்ள ரூமில் இருக்கிற அந்த டஸ்ட் இருக்கிறது வந்து வெளியே வந்துடும் அடிக்கும்பொழுது. பாருங்கள், அடித்தாச்சு. இப்போ மேலே அடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து சோப் ஆயில் போட போகிறோம். அதனால் மேலே அடிக்கணும். இப்போது பாருங்கள், அந்த டஸ்ட்டு பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர்ஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் ரைட் சைட் பார்க்கும்பொழுது பாருங்கள் அடித்தது. அது ப்ரெஷர் பம்பில் சாதாரணமாக அடித்தாலே போய்டும். பாருங்கள், உள்ளுக்கா போகாது, பட் கீழே வந்துடுச்சு. இப்போ இது சோப் ஆயில். இது எல்லாருமே கெமிக்கல் யூஸ் பண்ணுறோன்றாங்க. ஆனால் பட் என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்டிக் சோடாலாம் போடுறது வந்து
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏசி வந்து டேமேஜ் தான் ஆகும். மோஸ்ட்லி கஸ்டமர்கிட்ட சொல்லணும் 2 years ஒன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாலும். பாருங்கள், வெறும் சர்ஃப் எக்ஸல் இது நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 5 minutes 10 minutes ஊற வச்சாலே போதும். அந்த உள்ளே இருக்கிற அலுமினியமில் இருக்கிற மொத்த டஸ்ட்டும் வெளியே வந்துடும். பாருங்கள், 10 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடிக்கும் பொழுதே பாருங்கள், அது கரெக்டாக அந்த சில்வர் கலர், ஒயிட் சில்வர் கலர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த டஸ்ட்டு பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஊற வைக்கும் பொழுது இன்னும் அந்த ஸ்லெட்ஜ் வந்து ஈரமாகிட்டு நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வெளியே வரும். ஸோ நிறைய பேர் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து 2-3 கெமிக்கல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ அவுட்டோர் வந்து என்ன க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது பின்ஸ், இது கண்டென்சர் காயில் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இப்போ ப்ளூ கம்பெனி கொடுத்த ப்ளூ வந்தாச்சு. இப்போ ஃபுல்லாகவே ப்ளூவாக இருக்குது பாருங்கள். ஃபேன் வந்து மோட்டர் ஒரு டைம் தொடச்சிக்கலாம் வெட்டில், ட்ரை துணி. ஓகே, இப்போ வந்து க்ரீஸ் வந்து இந்த லூப்ரிகேட் போடும்பொழுது நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேக்கெட் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதுலேயே ஃபஸ்ட்டு இருந்தது. ஓகே, இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அவுட்டோர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்ட் 1 வந்து இதோட முடியுது. பார்ட் 2ல் வந்து நீங்கள் பாருங்கள், மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 16 minutes நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்டோர் அவுட்டோர் எப்படி வாஷ் பண்ணியிருக்குன்னு தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே டைமில் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து செகண்ட் பார்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ.